நல்லா இருக்கணும், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை நீங்கள் கண்ணை மூடிட்டே சொல்லுங்க. கண்ணை திறந்து சொல்லலாமா? கண்ணை மூடிட்டே சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னா, உங்க மனசுல உங்களுக்கு பிடிக்காதவங்க கற்பனை பண்ணிக்கிறது. உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம அவங்களுக்கு உங்களை கூட பிடிக்காம இருக்கலாம். உங்களுக்கு எதிரி மாதிரி உங்களை சிலவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள அவங்க முகத்தை நினைச்சிருக்கணும். நீங்க மனசார விரும்பணும், அவங்க நல்லா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறது மனசார விரும்பணும். சும்மா கடமுறைக்காக சொல்லக்கூடாது. நீங்க மனம் மகிழ்ந்து முழு மனதோட சொல்லணும், மனசார சொல்லணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்க மனசார சொல்லணும். அப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்களோட மனசை நீங்க முகத்தையும் பார்க்கணும், முகத்தையும் அவங்க கற்பனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. யாரை கண்டும் உங்களுக்கு பயம் வராது, யாரை கண்டும் உங்களுக்கு சங்கடம் வராது. எல்லாரும் உங்களுக்கு வேண்டியவர்களாக மாறிடும். அவங்க இருக்கிறவங்க நடந்துடும். அதை நம்ம அனைவரையும் நண்பர்களாக பார்க்கணும்னு ஒரு கட்டுரை சொன்னோம். அதை நம்ம தியானமாக பண்ணோம். அவங்க நம்ம எதிரியாக பேசப்படும். ஆனால் நமக்கு எதிரிகளே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லி இதை நீங்க ஒரு தியானம். இப்போ ஒரு 4 தியானம் சொல்லியிருக்கோம். இந்த 4 தியானத்தை நீங்க பண்ணீங்கன்னா அது போல நாங்கள் வேற சில தியானம் சொல்லியிருக்கோம். அது அந்த குரூப்ல போட்டுருவோம். குரூப்ல போட்டுருவோம். நீங்க பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும். இப்போ 4 தியானம் சொன்னோம். இதுல ஏதாவது கொஞ்சம் புரியாம ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கணும். டவுட் இல்லாம நீங்க பயிற்சி பண்ணி பார்த்துக்கங்க. பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த குரூப்ல கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். கேட்டுட்டீங்கன்னா நாங்கள்